Hey guys, welcome back Isa Vlogs. இன்னைக்கான வீடியோல வந்து இது கடைசி வீடியோ ஒடிசால. இப்போ வந்து கிளம்புறோம். அப்படியே பாத்துக்கோங்க, ரூம் எல்லாமே வந்து செக் அவுட் பண்ணியாச்சு. எல்லாம் பர்ஃபெக்ட்டா எல்லாமே எடுத்தாச்சு. வண்டிலாம் வெளிய நிக்குது. அப்படியே கிளம்புறோம் இப்போ நேரா போய் ரூமுக்குள்ள இங்கேருந்து நேராக ட்ரெயின் ஏறணும். ட்ரெயினுக்கு அடுத்து ஃப்ளைட்டு. அதெல்லாம் முடிக்குது. அப்படியே கண்டினியூ பண்ணலாம். நீங்கள் நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் அது சொல்கிறேன். அதே மாதிரி இந்த ஒடிசாவோட பிளேலிஸ்ட்டு தனியாக இருக்கும். அதை வந்து ஐகார்டில் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். நீங்கள் போய் நம்ம சேனலில் செக் பண்ணிக்கலாம். 1 by 1 உங்களுக்கு வந்து ஆரம்பத்தில் வந்து எண்டிங் வரைக்கும் எல்லாமே வந்து சூப்பராக வந்து உங்களுக்கு வந்து வரும். மறுபடியும் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க இப்போ வீடியோ கண்டினியூ பண்ணலாம். செம்ம ஃபன்னாக இருந்துச்சு. நிறைய வீடியோ வந்து எடுத்திருக்கோம். பார்ப்போம் எத்தனை வீடியோ கன்ஃபியூஸ் வந்து சொல்லிட்டு 111 ரூம் நம்பரு. அந்த ரூம் தான் இருந்துச்சு. அதுக்கப்புறம் அது ரூம் சரியில்லை சொல்லிட்டு ஆப்போசிட்டில் அப்படி எடுத்துட்டோம். வாங்க இப்போ வந்து போவோம். ஒரு வழியாக வந்தாச்சு. நம்ம ரயில்வே ஸ்டேஷன் வந்தாச்சு. பரம்பூர் ரயில்வே ஸ்டேஷன். 10:24 டைம். இப்போ நேராக அப்படி தான் இந்த மாதிரி தான் எடுத்துருக்கேன். என் கையில் இந்த ஜூஸ் வேறு கொடுத்துட்ருக்காங்க. நேராக இப்போ உள்ளார போயிட்டு உங்களை பார்க்குறேன். போகிறோம். இன்னும் 11 மணிக்கு ட்ரெயினுங்க. இதோட கூலி வந்து 550 அப்படி கொடுக்கணும். ஜூஸரை கையில் பிடிச்சிக்கிறாங்க. இங்கே மூச்சு ஆகுது. ஃப்ளைட்டில் இது ஒன்று தாங்க நம்மளுக்கு ப்ளஸ் பாயிண்ட் ஆகுது. பெட்டிலாம் எடுத்துக்கணும். இதில் வந்து நம்ம ஏற்றணும் டைம் சீரும் போவோம். கரெக்டாக 11:32க்கு ட்ரெயின் எடுத்தாச்சு. ஏற்றுறதுக்குள்ளே போதும் இருந்துச்சு ரொம்ப நேரம். இருந்தாலும் அர்ஜென்ட்டாக ஏற்றணும். இங்கே கொண்டு போய் வைக்கணும். இருக்கும் ஓகே கைஸ், இப்போ வந்து நம்ம வந்து ஏதோ ஒரு சீட் வந்து எடுத்து வச்சு. அங்கே சீட் இருக்குது. 4ஆம் நம்பர் சீட்டில் உட்காந்து. ஜன்னல் சீட்டில் யாரும் இல்லை. சும்மா வந்து உட்காந்துட்டேன் வீடியோ எடுக்கிறது. இப்போ டைம் வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக 11:45. கொஞ்சம் டிலே ஆகிருக்கு ட்ரெயின். செம்ம வியூ. ஒரு வழியாக ஏறியாச்சுங்க. நல்லா ஏசி வருது. பட் இங்கே வந்து நல்லா வந்து ஃப்ரீயாக இருக்குது. நம்மளுக்கு எந்த சீட்டுன்னு தெரியல. அங்கே ஒரு 3 சீட் நம்மளுக்கு இருக்குது. சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி. இப்போ இங்கே வந்து ட்ரெயின் ஏறி கரெக்டாக வந்து ஒரு 5 மணி இல்லை 4 மணிக்கு வந்து புவனேஸ்வர் வந்து ரீச் பண்ணிவிடும். அங்கேருந்து ஃப்ளைட்டு வந்து ஃப்ளைட்டில் ஏறி போகிறோம். ட்ராவலிங் இருக்குது. 4 ஹவர் இல்லை 5 ஹவர் ட்ராவல் இருக்குது. நான் பண்ணுற டிலே வேறு இருக்குது. அங்கேருந்து ஃப்ளைட் இருக்குது. 8 o'clock ஃப்ளைட்டு. அதுக்கப்புறம் அங்கேருந்து பெங்களூர் போய் ரீச் ஆகும். அப்படி ஓகே. அப்படியே வியூ பார்த்துட்டு என்ஜாய் பண்ணுறோம். என்ன வியூ வேறு மாதிரி சூப்பராக இருக்குது. முன்னாடி உட்கார வச்சுட்டு வந்துட்டேன். எந்தெல்லாம் 23, அது 24, இது வந்து 68. யாரும் இல்லை. 2-3 போகி ஃப்ரீயாக இருக்குது. சீட்டெல்லாம் ஃப்ரீயாக இருக்குது. வருவாங்க. அடுத்த ஸ்டாப் நிறைய ஸ்டாப் இருக்குங்க. பாட்டி இறங்கிடலாம்.
இப்போ வந்து ஒரு இடத்துல நின்றுருக்கு, என்ன இடம்னு தெரியல, அங்கே நின்றுருக்கு வந்து அங்கெல்லாம் தண்ணி. அவ்வளோதான், இங்கே ஒரு ஸ்டேஷனில் நின்றுருக்கு. இவ்வளோ நேரம் மைக் போட்டு பேசுனா கர சவுண்டு வருது. நான் என்ன பண்ணிட்டேன் சொல்லுங்கள். எக்ஸ்டர்னல் மைக்கில் சவுண்டு வருதுன்னு சொல்லிட்டு இங்கே வந்து இதில் கனெக்ட் பண்ணி மோட்டோ விலாக் மைக் போட்டால் இங்கே கரன்னு சவுண்டு வரும். அவ்வளோ விண்டே இல்லை, ஏசி வருது, மேலே ரூமு யாரும் இல்லை, ஜம்மு ஜாலியாக இருக்குது. ஜம்மாக்கா ஜம்மு தான் எல்லாம், ஒரே ஜாலி தான். வருவாங்க இன்னும் கொஞ்ச நேரத்தில். இங்கே எல்லாம் இதுதான், அதெல்லாம் வரணும். இன்னும் ஃப்ளைட் வரும், வாங்கி சாப்பிடுவது தான் சொன்னேன். சரியான கூலிங் வேறு வேலை போயிட்டு இருக்கு. டைம் வந்து இப்போ 2:25 ஆகுது. மேலே அப்படியே உட்காந்து ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கேன். 4 மணிக்கு போய் ரீச் ஆகும். வந்து புக்கு வந்து வைசாக் வந்து இறங்கியாச்சு. வைசாக் இங்கே பாருங்கள், விசிட்டிங் விசாகப்பட்டினம் போர்டு தெரியுதுல, தெரியாது. ஆட்டோவில் எல்லாம் லக்கேஜ்லாம் ஏற்றிட்டு நம்ம வந்து இப்போ வந்து பெங்களூர் போக போகிறோம். இங்கேருந்து அதே வந்த ஆட்டோ தான். கார் என்ன கார் இருக்குது, இல்லை வரும்போது இனோவா கிறிஸ்டாவும் இந்த ஆட்டோ தான் எடுத்தோம். இதே ஆட்டோ, டிரைவரும் வந்து நல்ல டிரைவர், ஆட்டோ டிரைவர். இவர் தான் டிரைவர். அப்படியே ஒரு ஜெர்னி முடிஞ்சுங்க. எப்படியே போய் அதில் ட்ரெயின் ரொம்ப நேரம் நிற்குது. ஆனாலும் ஆப்போசிட்டில் வரவங்க லேட் பண்ணிடுவாங்களோ சொல்லிட்டு பயத்தில் நம்ம எடுக்கிறதுக்கே போகுது. என்ன வெடித்தாலும் இங்கே எல்லாம் வைக்கும்போது ஃபோனில் வந்து பத்திரமா வச்சு. ஓகே, டீ குடிச்சிட்டு கண்டினியூ பண்ணுறேன் நான். அதுதான் வரும்போது கார் வரும்போது அந்த பக்கம் வந்து கார் ரீச் பண்ணியாச்சு. விசாகப்பட்டினம் இன்டர்நேஷ்னல் ஏர்போர்ட் வந்தாச்சு. பாருங்க இறங்கியாச்சு. இதுதான் ஏர்போர்ட். ட்ராலி இங்கே இருக்குது. ட்ராலி ஒரு வழியாக நம்ம வந்து உள்ளார வந்தாச்சு. செக்கிங்லாம் பண்ணி முடிச்சாச்சு. இப்போ வந்து இந்த சொல்லப்பட்ட இது வேறு செக்கிங் நடந்துட்டு இருக்குதாங்க. ஹார்ட் டிஸ்க் என்னன்னு கேட்டாங்க, காமிச்சு அதுக்கப்புறம் உள்ளார எடுத்துகிட்டு வந்தேன். அதுக்கு பாருங்க டாய்ஸ் கடலாம் இருக்குங்க. அப்படி என்ன கைவா கரெக்டாக போனா இப்போ ஒரு வேலை மேலே வந்துச்சு. எல்லா வேலை முடிச்சு போடிங்க தைக்க முடியும். ஃபோட்டோன்னு கரைஞ்சிது.
180. எவ்வளோ இது சாக்லேட் ஒன்று வாங்கினேன், சாண்ட்விச் தான் வாங்கினேன் நினைக்கிறேன். இது காஃபி. ஓகே, இப்போ வந்து சாப்பிட்டு முடிச்சு வச்சு வாங்க, அவ்வளோதான். போயிட்டே இருக்கிறது தான். இப்போ நேராக பெங்களூருக்கு தான். டைம் வந்து கரெக்டாக 7 மணி ஆகுது. போயிட்டு நேராக 8 மணிக்கு தான் ஃப்ளைட்டு. கண்ணாடி சீட்டு கிடைச்சா நல்லாயிருக்குங்க. வரும்போது போகும்போது ஒரே நம்பரு 0 போனோம். டேரெக்டாக ஃப்ளைட்டுக்கு போனால் பரவாயில்ல, இல்லைன்னா பஸ்ஸில் ஏறி அதில் ஏறி பெரிய ரிஸ்க்கு இல்லை. ஓகே, ஃப்ளைட்டுக்கு போதானு தெரியல, பார்ப்போம். ஃப்ளைட்டில் என்னென்னா பேகு தொல்லை இல்லை, எடுத்து நம்ம டக்கு டக்குன்னு வேலை முடிக்கணும்னு தொல்லை இல்லை. நல்லா வராங்க. இது டேரெக்டாக ஃப்ளைட் நிற்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, ஃப்ளைட் எங்கே நிற்க மாட்டேங்குது. ஓகே கைஸ், ஒரு வழியாக வந்து விண்டோ சீட் கிடச்சிச்சு. இந்த சீட்டு நம்மளுக்கு வந்துச்சு. நம்ம 2 பேர் ஒரே சீட்டு இருக்கிறனால 15 சீட்டு. அந்த EF வருங்க, கரெக்டாக ஜெட்டு இருக்குதுட்டு. நைட்டில் அவ்வளோ தெரியாது, இருந்தாலும் பார்க்கலாம் வாங்க. என்ன பண்ணுறது, லைட் இருக்குது, நம்ம படம் இருக்குது, செக் பண்ணிக்கலாம். இதில் ஃபோன் வச்சுட்டு பண்ணுறாங்க, அது உண்மையாக போயா தெரில, வச்சு பார்ப்போம். நடங்க.
நிப்பாட்டிக்கிறாங்களோ நாற்பத்தி எட்டுக்குலாம் வந்தாச்சு வெளியே 10:40 உள்ளார வெளியே வந்தாச்சு. பெங்களூரில் வந்தோன்னா சரியான காற்று. பெங்களூர் வந்தோன்னா சில்லுன்னு இருக்குது. இங்கே அது அவ்வளோதான், கிருஷ்ணகிரி தான் நேரம் நம்ம ஊருக்கு போகிறோம். வெயிட்டிங். பெங்களூர் ரெஸ்டாரண்ட்டில் வந்துடும். 12:34 ஆகுது. இப்போ சாப்பிட்டு முடிச்சோங்க. இங்கே ஓகே கைஸ், ஒரு வழியாக ஃபைனலாக வந்து நம்ம வந்து ரீச் பண்ணியாச்சு. சேஃபாக நம்ம வந்து நல்லபடியாக ஜெர்னி நம்ம வந்து ஒடிசாவில் வந்து நல்லபடியாக கிருஷ்ணகிரிக்கு வந்து ரீச் பண்ணியாச்சு. இதில் நம்ம ட்ரெயின் அதே மாதிரி ஃப்ளைட் எல்லாமே நம்ம வந்து நல்லபடியாக ஜெர்னி பண்ணி ரிட்டர்ன் வந்து நம்ம வந்து ஊருக்கே வந்தாச்சு. ஒரிசா பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லா இடத்துலையும் டீ லவராக இருந்தீங்கன்னா எல்லா இடத்துலையும் டீ வந்து அருமையான டீ கிடைக்குது. ஏன்னா வந்து நம்ம வந்து கவலைப்பட தேவையில்ல. டீக்கு வந்து நம்ம ஊருக்கு ஈடு கொடுக்குற ஒரு டீ அங்கே இருக்குது. ஏன்னா வந்து எல்லா இடத்துலையும் சின்ன சின்ன கடையில் கூட டீ டேஸ்ட் வந்து வேற லெவல் இருக்குது. பட் சுகர் தான் கம்மியாக போடுறாங்க. அது நீங்கள் வந்து கேட்டு போட்டுக்கணும். 5 ரூபாய்க்குலாம் டீ இருக்குங்க. இவ்வளோ தான் ஒரு டீ. 5 ரூபாய்க்குலாம் டீ குடிச்சிருக்கேன். செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. நம்ம ஊர் டீ மாதிரியே இருக்கும். டீக்கு எந்த ஒரு கவலையும் பட வேணாம். டீ லவராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கவலைப்பட தேவையில்ல. நல்லா வந்து மிகப்பெரிய டீயில் வரும். அதுதான் யோசனை பண்ணிட்டு பயத்தில் போனேன். பட் வந்து டீ எல்லா இடத்துலையும் அருமையாக இருந்துச்சு. இந்த வீடியோவோட ஒடிசா சீரியஸ் வந்து முடிஞ்சிச்சு. நீங்கள் இன்னும் பார்க்கலன்னா ஐகார்டில் கொடுக்குறேன். பிளேலிஸ்ட்டே தனியாக இருக்குது, மறக்காமல் பார்த்துக்கோங்க. நீங்கள் இன்னும் நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணலாம். லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் வந்து கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் போகிற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷன் வந்து சரி. ஃப்ரெண்ட்ஸ், அடுத்த வீடியோவில் சந்திக்கும் முறை உங்களோட பேர் நான் உங்கள் MD.